திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் காதலர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. புதுக்கோட்டை மாத்தூரை சேர்ந்த சஞ்சய்குமார், திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த அமிர்தா 7 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் அவர்களுக்கு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வரம்பியம் கீழத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் அமிர்தா. இவர் வயது 32. இவர் மன்னார்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இதே நிறுவனத்தில் வேலை பார்க்கும் புதுக்கோட்டை மாத்தூரை சேர்ந்த சஞ்சய்குமார் என்பவரும் அமிர்தாவுக்கும் கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி வரம்பியில் உள்ள அமிர்தா வீட்டில் சஞ்சய்குமாருக்கும் அமிர்தாவுக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது 27ஆம் தேதி அன்று 8குடி முருகன் கோவிலில் திருமணம் செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடுமுறைக்காக மாத்தூருக்கு சஞ்சய்குமார் என்ற நிலையில் நேற்று அவரது சித்தப்பா முருகன் என்பவரும் அங்கிருந்து வந்து கீழ் சாதி என் பெண்ணை நீ எப்படி திருமணம் ஒப்புக்கொள்வாய் என கூறப்பட்டுள்ளது. அவரை கட்டையால் தாக்கியது கடத்தி சென்றுள்ளன. இதை குறித்து அமிர்தா அண்ணன் கண்ணன் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்தன. இந்த நிகழ்வில் புகார் அடிப்படையின் பேரில் காவல்துறையினர்கள் ராமநாதபுரத்தில் கடத்தி வைக்கப்பட்டிருந்ததாக சஞ்சய்குமாரை மீட்டு திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கு போலீசார் நடத்திய விசாரணையில் சஞ்சய்குமார் அமிர்தா இருவரும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்ததாகவும் அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருமணம் நடக்கவிருக்கும் முதல் நாளே ஜாதி காரணமாக காட்டி சொந்த சித்தப்பாவால் மாப்பிள்ளையை கட்டாய சம்பவம் நடத்தப்பட்டது. அதை மீறி காவல்துறையினர்கள் அவரை கண்டுபிடித்து திருமணம் செய்து வைத்த இப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சரவணன்.